சிவபெருமான் பார்வதியோட பிள்ளை, அதனால் பிள்ளையார். கணங்களுக்கு பதி, அதனால் கணபதி. இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரிஜினலாக அவருடைய பெயர் பிரம்மணஸ்பதினு பெயர். பிரம்மணஸ்பதி. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதிரான ஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கணானாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சீதசாதனம். இது உயர்ந்த கணபதியோட மந்திரம். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கு நேர்பெயர் இருக்குது. பின்னாடி வந்த காரண பெயர்கள் வேறு, நேர்பெயர்கள். இந்த கணபதி அப்படிங்கிறவர் எதற்கு அதிபதியாக இருக்கார்? நம்ம மதத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு இடத்தினுடைய அதிபதின்னு இருக்கு. இந்த கணபதி எதுக்கு இருக்கார்னா, நம்ம உடம்பில் 7 சக்கரம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சஹசிராரம் அப்படிங்கிறது. இதில் மூலாதாரம் இந்த 6, மேலே உள்ளது 7. இந்த 6 தான் 6 மார்க்கமாக கால்மிச்சது ஷண்மதம்னு. இந்த 6 சக்கரங்களில் உள்ள தெய்வங்களை 7வது அப்படிங்கிறது பூர்ண பிரம்மமான இடம். அது இப்படி ஒரு மெத்தேடாக விளக்கம் கொடுக்கலாம். ஏன் கொடுக்குறேன்னா, இந்த கணபதி முதல்ல உள்ளவர், மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கார் அவர். இதில் ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி எத்தனையோ பேர் கவிதையெல்லாம் எழுதுகிறான், பாடுறான், குப்பை மாதிரி இருக்குது. அந்த ரிதம் டியூனுக்காக அந்த பாட்டை கேட்குறாளே தவிர, கொஞ்சம் கவனித்தா வார்த்தைகள் அவ்வளோ கொச்சையாக இருக்குது, அவ்வளோ மட்டமாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் வெய்ய முடியல சபையில், அப்படி சொல்கிறேன். அபூர்வமாக சொன்ன கவிதைகள் எங்கே இருக்குது? அபூர்வமாக வர்ணித்த கண்ணதாசன் பரியந்தம் கூட அந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் 2 பேர் ஒவ்வொரு பாட்டுக்கு விசேஷமாக எழுதினா. வாலியை பொறுத்த பிறந்தான் நாம் எப்படி கேட்குறோமோ அது மாதிரி எழுதி கொடுப்பார் அவர். நீங்கள் நல்லதாக கேட்டாலும் நல்லதாக எழுதி கொடுப்பார், அவள் கேட்குற மாதிரி கேட்டாலும் எழுதி கொடுப்பார். இந்த கவிதைகளுக்கு சொல்ல வரேனா, எவ்வளோ உயர்வான கவிதைகள். அதை எப்படி நாம் கொச்சப்படுத்தி அதை இதுக்கு மேலே நாம் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரின்னா பண்ணிட்டோம் நாம். அப்படி இல்லாதபடிக்கு பரம பவித்திரமாக அந்த சப்தங்கள் இருக்குது பாருங்க, பரம பவித்திரமான சப்தங்கள். தீட்சிதர் வாழ்னு ஒருத்தர், அவருடைய கீர்த்தனையில் சித்தி விநாயகம் அனிஷம் சிந்தையாம்யகம் பிரசித்த கணநாயகம் அப்படிங்கிற கீர்த்தனை மூலாதார க்ஷேத்திரஸ்திதம். பிரணவஸ்வ மூலாதார க்ஷேத்திரஸ்திதம் வக்ரதுண்டம் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் நிரந்தரம் நிகில சந்திரகண்டம்னு ஒரு கீர்த்தனை வரும், தீக்ஷ்வாலோட கீர்த்தனை. அதில் குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாள், மூலாதாரங்கிறார். மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான தெய்வம் இது அப்படின்னு. அப்பேற்பட்ட கணபதியை வச்சுண்டு அது ஸ்தானம். அது அந்த கணபதியை எதுக்கு வழிபடணும் அப்படின்னா, நாம் செய்கிற காரியங்களில் உள்ள இடையூறுகள் விலகி அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆரம்பிக்கிறதே தெய்வத்தோட துணையோடு ஆரம்பிக்கணும். எதற்காக? அந்த காரியத்தில் தடை ஏற்படாமல் இருக்கணும். எல்லாரும் முயற்சி பண்ணுவா, கடைசி பர்யந்தம் அந்த முயற்சியை போக முடியாது, தடைப்படுத்தும். எல்லாத்துக்கும் தடையாக இருக்கு. வாழ்க்கையை கவனித்தோம்னா அந்த தடைகளை போக்கக்கூடிய தெய்வமாக இவர் இருக்கார். இவருடைய உற்பத்தி அப்படிங்கிறத எடுத்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவரை பற்றி ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொரு விதமாக இவருடைய உற்பத்தியானது சொல்லப்படுறது.
இதில் ஸ்காந்த புராணத்தில் சொல்கிறார் இவர் எப்படி உண்டானார் அப்படின்னு. ரக்த சிம்ஹாசனாரூடோ தேவ்யா சக மகேஸ்வரः சிந்திபிந்தி ஸ்திதௌன்யத்ர சித்ராணி பரயா முதா விலோக்ய பிரணவாஞ்சத்ரே கிரமாத் தம் அவலோகயத் சம்புனா வீக்ஷணாத் தஸ்மாத் பிரணவாத் கஜதம்பதி சமுத்பன்னௌ ததான்யோன்யம் ரேமாதே தௌ முதான்விதே. பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிண்டு கைலாசத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறா. கைலாசத்தை சுற்றி காமிக்கிறார் பகவான். எப்படி இருக்குப்பார் கைலாசம் அப்படின்னு சுற்றி காமிக்கிறார். அப்படி சுற்றி காமிக்கும்போது ஒரு சித்திரம் இருக்கும். அந்த சித்திரங்களை பார்த்துன்னு வரத்தே அழகான யானை, கஜ தம்பதி. அந்த கஜ தம்பதியை அதுக்கு முன்னாடி ஒரு ஆசனம், அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு பார்வதியும் பரமேஸ்வரனும் இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை போட்டுண்டு அந்த யானையை பார்க்குறார். அது பிரணவம், யானை இல்லை, ஒரு பிரணவம். இப்படி ஓம் அப்படின்னு எழுதக்கூடியதான பிரணவாகாரமான ஒரு சித்திரம் அது. விலோக்கிய பிரணவஞ்சாத்திர கிரமாத்து தம் அவலோகயத்து. அந்த பிரணவத்தை பார்வதியும் பார்க்கிறாள், பரமேஸ்வரனும் பார்க்கிறாள். உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தப்புறம்தான் உயிர் மெய் எழுத்து ஆகும். அது நாம் உபயோகிக்கக்கூடியதான எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. இக்கு ப்ளஸ் அ க, அப்போ தான் அதுக்கு முழு வடிவம் வரது. பரமேஸ்வரன் பார்வதி வரத்தே அது மாதிரி அ ஆ இ இ உ உ இந்த எழுத்துக்கள்லாம் பார்வதி சக்தியோட வடிவம். க க க கங்கிறதெல்லாம் சிவனோட வடிவம். இந்த ரெண்டு சேரும்போது தான் முழு எழுத்தாக வரும். அது அந்த முறைப்படி அவள் அதை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு யானை தம்பதிகள், ஆண் பெண் யானை ரெண்டு தோன்றது. ஆச்சரியமாக பார்க்குறாள். அது செகப்பான சிம்மாசனத்தில் இவள் உட்காண்டிருக்கா. அதோட பேக்ரவுண்டும் செகப்பாக இருக்குது. இந்த யானை தம்பதிகள் இவாளுக்கு முன்னாடி தோணினதோடு இல்லாமல் யானைக்கு எப்போதுமே ஒரு சுபாவம் என்னென்னா ஒன்றோடு ஒன்று உரசிண்டே இருக்கும். யானை மாதிரி உரசாதேம்பா பேசுகிறதே கூட. அதுக்கு இது உரசிண்டே இருக்கிறதுல ரொம்ப திருப்தி. அதுக்கு தான் அதில் நாசமாக போகிறதே. அதுக்காக தன்னையே இழந்துடும். இந்த யானை பிடிக்கிறவனே அந்த உரசறதுக்காக இன்னொரு யானையை கொண்டு வச்சு இதை பிடிச்சிடுவான். இது ஒரு குரு அப்படிங்கிறார் தத்தாத்திரேயர். இந்த ஸ்பரிச சுகத்தினால தன்னை இழக்கிறது பாருங்க அந்த யானை. ஒவ்வொருத்தர் உலகத்தில் ஒன்றொன்றுத்துக்காக தன்னை இழப்பா. இதில் ஸ்பரிச சுகத்துக்காக தன்னை இழக்கிற யானை ஒரு குருங்கிறார். இந்த யானை ரெண்டும் அப்படி சேர்ந்து இருக்க பரமேஸ்வரன் பார்வதி இவா ரெண்டு பேரும் பிரேமையோடு அந்த யானையை பார்க்க, அந்த யானைகள் ரெண்டும் தும்பிக்கையை ஒன்றோடு ஒன்று இப்படி சேர்த்துக்க, அந்த சமயத்தில் தோன்றினது விநாயகருடைய ஸ்வரூபம். முகம் யானை முகம், உடம்பு மனித உடம்பு. இது ஸ்காந்தம் சொல்கிறது. மஞ்சப்பிடியை பிடிச்சி வச்சார். ஒரு பையன் இருந்தான், அவன் தலையை வெட்டினா, யானை தலையை கொண்டு வச்சா. இதெல்லாம் புராண அந்தரங்களில் உள்ள கதை. இதெல்லாம் உண்மைதான், வெவ்வேறு கல்பத்தில் நடந்த கதை. வெவ்வேறு பிள்ளையார் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு சமயத்தில் அந்த பிள்ளையார் எப்படி வந்தார்னு ஒன்று இருக்குமோனோ அந்த விஷயம் இது. அந்த பிள்ளையாரை நாம் வழிபட்டோம்னா சர்வ காரியமும் விக்னம் இல்லாமல் நமக்கு பூர்த்தி ஆகும். அதில் 16 எழுத்து ரொம்ப முக்கியம். சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹ கஜகர்ணகஹ லம்போதரஸ்ச விகடஹ விக்னராஜஹ விநாயகஹ தூமகேது கணாத்யக்ஷஹ பாலச்சந்திரஹ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணஹ ஹேரம்பஹ ஸ்கந்தபூர்வஜஹ. இது 16 நாம.
வித்யாரம்பே விவாஹே ச பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஹா தஸ்ய நஜாயதே. வித்யாரம்பே படிக்க ஆரம்பிக்கிறதே சொல்லணும். இது விவாஹேச்ச கல்யாணத்தில் அவசியம் சொல்லணும். கல்யாணம் பண்ணுறதே பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான். ஸ்வர்ண புஷ்பம்னு எப்பா மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. இந்த பிள்ளையார் பூஜை கல்யாணத்துக்கு உள்ள பிள்ளையார் பூஜையில் ஸ்வர்ண புஷ்பம் வைக்கும்போது முழு பவுனை வச்சவாள்லாம் உண்டு. ஒரு பவுன் அப்படியே வாத்தியாருக்கு எடுத்து வைப்பா. இன்றைக்கெல்லாம் பவுனுங்கிற வார்த்தையே காதில் கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ எந்த பைத்தியக்காரனோ பண்ணுற காரியத்துக்கு ஏழைகள் தவிக்கிறது பாருங்க. இது நம்ம தேசத்தில் நடக்கிற காரியம் இல்லை, வேர்ல்டு லெவலில் நடக்கிற காரியம். அதுவும் ஒரு பைத்தியம் வெறி பிடிச்சவன் பண்ணுற காரியம். அதுக்கு நம்ம ஒரு ஏழை கல்யாணம் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சம்ஸ்காரம் எப்படின்னா ஸ்ரீமங்கல்யதாரணம், ஒரு தோடு, ஒரு மூக்குத்தி, இது ஒரு அடிப்படை. ஒரு ஸ்திரீன்னா ஒரு அடிப்படை. அது தோடு இல்லாத ஒரு பொம்மநாட்டியை நம்ம மதத்தில் நாம் பார்க்க முடியுமா? மூக்குத்தி காலத்தில் மூக்கு குத்தாமல் இருப்பாளா? ஸ்ரீமங்கல்யம் போட்டுக்காமல் இருப்பாளா? இதெல்லாம் இயற்கையாக உள்ளது. ஒரு கல்யாணம் ஏழை பண்ணி கொடுக்கணுன்னா கூட இந்த மூணும் இருக்கணும். இப்போ வளையலோ சங்கிலியோ மோதிரமோ அதெல்லாம் வேறு விஷயம். இது ஒரு பொண்ணுக்கு இதை போடாமல் கல்யாணம் பண்ண முடியாது. ஸ்வர்ணத்தை வச்சு ஸ்வர்ண புஷ்பம் பண்ணுவாள். அது மாதிரிலாம் கணபதியை பூஜை பண்ணுவார்கள். விவாகேச்ச பிரவேச கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பண்ணணும். நிர்கமே வெளியில் எங்கேயாவது நாம் யாத்திரை பண்ணுறோம்னாலோ, சங்கிராமே சர்வக யுத்தத்திலேயோ அல்லது சர்வகாரியேஷு, நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதில் இந்த நாமாக்களை சொல்லிட்டு ஆரம்பித்தோம்னா விக்னஸ்தஸ்ய நஜாயத்தே, விக்னம் அப்படிங்கிறது அதில் ஏற்படாது அப்படின்னு. கணபதியை பூஜை பண்ணினார் யதாவிதியாக. வியாசர் நினச்ச உடனே கணபதி வந்தார். வியாசர் நினச்ச உடனே அந்த கணபதியை வரவேற்று பூஜை பண்ணினாருங்கிறது பரிந்தம் நேற்றி கதை. இன்றைய தினம் அந்த கணபதியிட்ட பிரார்த்திக்கிறார். நான் மனசுனால ஒரு நூல் பண்ணணும், புஸ்தகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், கிரந்தம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லேககோ பாரதஸ்யாஸ்ய பவத்வம் கணநாயகா மயைவ ப்ரோச்யமானஸ்ய மனசா கல்பிதஸ்ய ச ஸ்ருத்வை தத் பிராஹயேதஸ்மியேனே விக்னேஷः யதி மே லேகநீக்ஷணம். மனசுனால் கல்பனை பண்ணி வச்சிருக்க விஷயங்களை சேகரித்து வச்சாச்சு. அதை சொல்லும்போது வர்ணனையில் கவிதைகளாக வரும். அதை எழுதணும் அப்படின்ன ஒன்று. இது நீங்கள் இன்றைக்கி எவனெல்லாமோ கவிஞருங்கிறோம், உயர்ந்தவன்கிறோம், கவிகளுக்குள்ளே இவன் தான் ராஜாங்கிறோம். குப்பை. அதான் அதில் உள்ள சுவாரஸ்யம். இவன் எழுதுறது கவிதையே கிடையாது. கவிதைக்கோட ஒரு கெப்பாசிட்டியை சொல்கிறேன் நான். இவெல்லாம் நான் சொல்கிறவாள்லாம் சத்தியமாக சொன்ன உடனே விஷயத்தை சொல்லுவாள். போஜன்னு ஒரு ராஜா, அவன் இந்த கவிதைகளுக்கு போட்டி வைப்பான். எப்படி போட்டி வைப்பான் அப்படின்னா, 4 லைன் ஒரு கவிதைன்னா அதில் 4வது லைனை அவன் சொல்லிடுவான். மிச்சம் 3 லைனை நீங்கள் சொல்லணும். 4வது வரியை அவன் சொல்லிடுவான், மிச்சம் 3 வரியை நீங்கள் சொல்லணும். இது ரொம்ப ஈஸி தானே சார்னா, அந்த 4வது வரி என்னன்னு நான் சொல்கிறேன், மிச்சம் 3 வரியை எப்படி சொல்லலாம்னு நீங்கள் சொல்லுங்க. குலு குக்குலு குக்குலு, இதான் 4வது வரி. விளையாட்டுக்கு இல்லை. குலு குக்குலு குக்குலு. நிஜமாக சொல்கிறேன்லான்னா, நிஜமாக இதுதான் 4வது வரி. இதுக்கு சகஜமாக கவிதை சொல்லுவான் காளிதாசன்.
ஜம்பூஃபலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாகாபியாம் குலு குக்குலு குக்குலு. ஒரு ஆத்தங்கர ஓரமாக ஒரு பெரிய நாவல் மரம் பழுத்து தொங்கிறது. அது மேலே ஒரு ஆண் குரங்கு, தடி குரங்கு உட்காந்துட்டு 2 பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கலையை போட்டு உழுக்கிறத, அந்த கலையில் உள்ள பழங்கள்லாம் கீழே உள்ள ஆற்றுல விழும்போது என்ன சப்தத்தில் விழும்? குலு குக்குலு குலு குக்குலு குலு குக்குலுன்னு. இது மாதிரி சொல்லணும் கவிதைகள் சொல்கிறது. இதெல்லாம் ஆரம்ப நிலை, இன்னும் நிறையா இருக்குது, சகஜமாக இருக்குது. அவெல்லாம் அப்படி ஒரு ஆசுகவின்னு சொல்லுவா. அவளை ஆசுகவியாக இருக்கணும். இன்றைக்கி ரூம் போட்டு, அதுவும் எங்கள் பெங்களூரில் போய் ரூமை போடணும், துபாயில் போய் ரூமை போடணும், அமெரிக்காவில் போய் ரூமை போடணும். ஒரு வாரம் குடிச்சு கும்மாளம் விட்டுட்டு 4 வரி கூட வந்திருக்காது உருப்படியாக. அது மாதிரி இல்லை. இதெல்லாம் லட்ச ஸ்லோகம். எனக்கு நான் மகாபாரதம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுதான் என்னோடய சங்கல்பம். ஆனால் இன்றைக்குள்ள ஒரு காலக்கிரமத்தை பார்க்கும்போது உள்ள தாபங்களையும் பேசாமல் கடக்க முடியல என்னால். டியூனை சொன்ன உடனே கவிதையை சொல்லணும், அதுவே பெரிய சாமர்த்தியம், அதுவே பெரிய கெட்டிக்காத்தனம். இவாள்லாம் அந்த கண்டென்ட்டுக்கு கவிதை பண்ணிகிட்டே இருப்பா. சந்தஸ் மாறி மாறி இருக்கும், தாளங்கள் மாறி மாறி இருக்கும். அதை எழுதணுமே, நான் சொல்கிற வேகத்துக்கு எழுதணும். ஏன்னா எழுதுறது தடைப்பட்டுறதுன்னா சொல்கிறது தடைப்பட்டுடும். நான் அதனால தான் டைப் அந்த ஷார்ட் ஹேண்டே வந்ததே. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, அநேக ஆசீர்வாதம், உடனே அநேக ஆசீர்வாதம், உபயக்ஷேமம் உபயக்ஷேமம் இப்படிங்கிறத உடனே மாமா உபயக்ஷேமம் அதானே சொன்னேன் நீங்கள் மாவோம் எழுதுறவோம். நமக்கு அடுத்தது என்ன சொல்ல வரத்துக்கு நினச்சோமோ அது மறந்து போயிடும். இதில் அந்த பிரச்சனை உண்டு. கதை சொல்கிறதேவும் அந்த இது வேணும். நான் உங்களுக்கு பேசின்னு இருக்கிறது நான் 10 செகண்டு முன்னாடி நினச்ச விஷயம். அது நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட புத்தி ஓடிண்டே இருக்கணும். இந்த விஷயத்தை பேசணும், இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு. அதுக்கு தான் பிரதிபேன்னு பேர். மேலே 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 உதயமாயிண்டே இருக்குது பற்றியில, அப்படியே ஸ்டன் ஆகிடும். இப்போ நான் மேடையில் எதுக்கு வந்திருக்கேன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பேசுகிறதுன்னே தோணாது. அப்படி இல்லாதபடிக்கு மேலே 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 விஷயமா நாய் குலைக்கிற மாதிரி வெட்டியாக குலைக்கலாம். எத்தனையோ தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசலாம். உபயோகமான உயிரான வார்த்தைகளை பேசணும். இதே இடத்துல எங்கள் தாத்தா அனந்தராம தீட்சிதர் உபன்யாசம் பண்ணினார். ராஜாஜி வந்திருந்தார். எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறம், இந்த தேசத்தை ஒரு வழியான பரிஸ்திதியில் கொண்டு முடித்து வச்சதுக்கப்புறம் ரிட்டையர்டு காலத்துக்கு அவர் வந்தார். அவர் கையில் அதிகாரம் இருக்கிற காலத்தில் சொல்லலைன்னா, ரிட்டையர்டு காலத்துக்கு வந்தார் அவர். ஏன்னா சில பேர்கிட்ட உள்ள கோபங்கள் எனக்கு மாறவே மாறாது. இந்த தேசம் எவ்வளோ பெரிய புத்திசாலி, ராஜாஜி எவ்வளோ பெரிய புத்திசாலி. இந்த தேசத்தை அவர் கையில் தான் கொடுப்பேன்னு பிரிட்டிஷ்காரன் சொன்னான்னா அவன் புத்திசாலி இல்லைன்னு நினச்சின்னு சொன்னான். அவ்வளோ புத்திசாலி அவர். ஆனால் ஒரு சின்ன தப்புனால தமிழ்நாட்டுக்கே காலத்துக்கு மாற முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அது மாதிரி 2-3 பேர் மூப்பனார் அவர் பீரியடில். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு இவ்வளோ நல்லவாளாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த தேசமே குடிச்சவராக போயிடுத்து, அப்படி தானே சொல்லணும். பின்னாடி அவர் அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டார், அது வேறு விஷயம். மூதறிஞர் ராஜாஜி, பெரிய புத்திசாலி அறிஞர், அதெல்லாம் அப்படி அந்த மரியாதையெல்லாம் தனி அவர்கிட்ட. எனக்கு அதெல்லாம் குறைக்கவே இல்லைண்ணா. சில முடிவுகள் எடுக்கிறது. அவர் உட்கார்ந்துப்பார். அவரே சொன்ன வார்த்தை, அவரை பேசுங்கோ அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார்னா, நீங்கள் பேசுறது விதையை தூவரா மாதிரி, நான் பேசுறது மணலை தூவரா மாதிரி அப்படின்னார். விதைகளை தெளித்தா அது எங்கெல்லாம் விழறதோ அங்கெல்லாம் முளைக்கும்.
அது மாதிரி சொல்கிற சொல்லெல்லாம் கேட்குறவாளுடைய மனசில் விழுந்து முளைக்கணும். அது மாதிரி சொற்களாக நாம் சொல்லணும். வெறும் மணலை தூவரா மாதிரி பேசலாமா? நம்ம கவிதையை சொல்கிறேன், நீங்கள் எழுதணும். அதுக்கு அவர் சொன்னார், நான் சொல்கிற ஸ்பீடுக்கு நீ எங்கே எழுதணும்னார். அதுக்கு மகாகணபதி சொன்னார், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீ சொல்லணும். நான் என்ன ஸ்பீடுக்கு எழுதுகிறேனோ அந்த ஸ்பீடுக்கு நீ சொல்லணும். அதுக்கு சொன்னார், அதை அப்படியே ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. கவிதை கடகடன்னு வந்துடும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். அதுக்கு சூட்டாக ஒரு பதம் கிடைக்காம போயிடும். பதங்கள் ரொம்ப முக்கியம். அந்த சொல்லாடல் இருக்குது பாருங்க. நீங்கள் இப்போ சில ஸ்லோகங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் சொன்னேன்னா உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே எல்லாரும் சொல்கிற ஸ்லோகம் இது. அதை கவனித்த எல்லாம் அகஜா கஜா, அநேகதம் ஏகதம், அநேகதந்தம் ஏகதந்தம், அகஜானனம் கஜானனம். இந்த சம்ஸ்கிருத பதத்தில் சத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சத்தியம் இல்லை பொய் அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? சத்தியத்துக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டால் போதும், அசத்தியம் அப்படின்னு ஆகிடும். ஒரு ஆவை சேர்த்தோம்னா அது இல்லைன்னு ஆகிடும். இப்போ அகஜானனம் கஜானனம்னு இருக்கு. அப்போ கஜானனம்ங்கிறது இல்லையா? அவர் அநேகதந்தம் ஏகதந்தம்னு இருக்கு. ஒரு தந்தமா ஏகதந்தமா எத்தனை அவர்? அதுதான் சொல்லாடலுங்கிறது. அகஜா ஆனன பத்ம அர்க்கம். அகஜான்னா பார்வதின்னு அர்த்தம், ஆனனம்னா முகம்னு அர்த்தம். பார்வதியோட முகமாகிற பத்மம் தாமரைக்கு அர்க்கம்னா சூரியன். சூரியன் போல தாமரை எப்படி சூரியனை பார்த்த உடனே மலருமோ அது மாதிரி தாய் குழந்தையை பார்த்த உடனே மலருவன். இந்த தாயோட முகம் மலரும். அநேகதம் தம், அநேகதந்தம் இல்லை, அநேகதம். யார் என்ன கேட்குறாலோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய பக்தானாம் பக்தர்களுக்கு கொடுக்குற தம் ஏகதந்தம், ஏகதந்தனா உள்ள அந்த பிள்ளையாரை உபாஸ்மஹே பூஜை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள்லாம் இப்போ ஒரு சின்ன விஷயமாக சொன்னேன். நான் சொன்னப்புறம் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக அதில் இருக்கான்னு யோசனை வரும். இது மாதிரி இன்னும் டஃப்பாக உள்ள வார்த்தையை சேர்த்து வியாசர் பண்ணுறார். அவர் ஒன்று சொன்னார், நான் எழுதுகிற ஸ்பீடுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஒன்று. வியாசர் சொல்கிறார், நான் சொல்கிறதெல்லாம் பொருளை மனசில் வாங்கிட்டு நீங்கள் எழுதணும்னா. அடுத்தது கண்டிஷன். அது என்ன பெரிய விஷயமானா, வியாசர் என்ன பண்ணுவார், அவருக்கு எப்போ வந்து கொஞ்சம் ஓய்வு தேவை, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஒரு வாய் ஜலம் சாப்பிடணும், ஒரு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கணும் அப்படின்னு தோன்றதோ அப்போ ஒரு கடினமான ஸ்லோகத்தை சொல்லிடுவார். வியாச கிரந்தின்னு பேர். இதுக்கு கிரந்தின்னா முடிச்சு, முடிச்சு ஸ்லோகம்னு பேர். இதுக்கு என்ன பதம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பிள்ளையார் இப்படி யோஜனை பண்ணுறதுக்குள்ளே இவர் ஆசுவாசப்படுத்திப்பார். அடுத்தது 100 ஸ்லோகத்தை தயார் பண்ணிடுவார். இது மாதிரி கிரந்த கிரந்திம் ததா சக்ரே முனிஹி கூடம் குதூஹலம் அஷ்டௌ ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டௌ ஸ்லோக சதானி ச அகம் வேத்மி சுகோ வேத்மி சஞ்சயோ வேத்தி வானவா. இது மாதிரி இந்த மகாபாரதத்தில் எத்தனை ஸ்லோகம் இருக்குது அப்படின்னா அஷ்டௌ ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டௌ ஸ்லோக சதானிச்ச 8800 ஸ்லோகம் இருக்குது. முடிச்சு ஸ்லோகம் அப்படிங்கிறது. இதுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு ஒரிஜினலாக யாருக்கு தெரியும் அப்படின்னா சூதருக்கு தெரியும்,
வைசம்பாயனருக்கு தெரியும், சுகாச்சாரியாளுக்கு தெரியும், சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாது. இவா 4 பேர் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அகம் வேத்மி சுகோ வேத்மி சஞ்சயோ வேத்திவா நவா. இது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ பின்னாடி நாங்கள்லாம் கதை சொல்கிறோமேன்னார், இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் ஒரு உத்தேசமாக தான் சொல்கிறோம். வியாக்கியானம் பண்ணுற இந்த மகாபாரதத்துக்கு நீலகண்டர்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் கூட அந்த ஸ்லோகம் வரத்தே அதுக்கு உத்தேசமாக தான் சொல்லுவார். அதுதான் அதோட அர்த்தம்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. அதுதான் அதில் உள்ள பிரச்சனை. இது மாதிரி நிறையா இதெல்லாம் சொன்ன உடனே அவரும் எழுதிக்க சரின்னார். சர்வங் சர்வஜ்ஞோபி கணேரோ சோயத் க்ஷணமாஸ்திர விசாரயன் தாவச்சகார வியாசோபி ஸ்லோகானன்யாப்தபூத்விவ. எல்லாம் தெரிஞ்ச கணேசராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லி முடிச்சுட்டு, இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு மரம். கவனித்து கேளுங்க. இதில் மகாபாரதம்ங்கிற மரத்துக்குள்ளே 2 மரம் இருக்கும். முதல்ல மகாபாரதம்ங்கிற விருட்சத்தை வர்ணிக்கிறார். இது எப்படி மரமாக வர்ணிக்கப்படுகிறது? தஸ்ய வக்ஷஸ்ய வக்ஷ்யாமி சாகாத் புத்திர பலேதயம். இது ஆதிபர்வா, சபாபர்வா, வனபர்வா, விராட்ட பர்வா, உத்தியோக பர்வா, பீஷ்ம பர்வா, துரோண பர்வா, கர்ண பர்வா, சல்ய பர்வா, சௌகந்திக பர்வா, ஸ்திரீ பர்வா, சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா, ஆஸ்வமேதிக பர்வா, ஆசிரமவாசிக பர்வா, மகாபிரஸ்தான பர்வா இத்தியாதி, மௌசல பர்வா, ஆசிரமவாச பர்வா, அஸ்வமேத பர்வா, மகாபிரஸ்தான பர்வா அப்படின்னு 18 வகையாக இருக்கு. இது ஒரு மரமாக இருக்குது. இந்த மரத்துக்குள்ளே 2 மரத்தை காமிக்கிறார். தர்மமான மரம் ஒன்று, அதர்மமான மரம் ஒன்று. ஒரு மரத்தையே நாம் இது நல்ல மரம் இது கெட்ட மரம்னு நம்ம சாஸ்திரங்களில் தான் அதை பிரித்து காமிக்கிறோம். அவங்களுக்கு தெரியுமா? அது உலகத்திலேயே அப்படி சொல்லலை. மரங்களோட மகிமையே நமக்கு தெரியாது. இந்த வீடு உபயோகப்படுத்துகிற மத்தியில் இந்த வீட்டுக்கு ஜன்னல் கதவு இதெல்லாம், இதில் முக்கியமாக 2-3 மரத்தை உள்ளே கொண்டுவே வரக்கூடாது. தூங்கு மூஞ்சி மரம்னு ஒன்று, அந்த மரத்தை உள்ளேயே கொண்டு வரக்கூடாது. நுணா மரம்னு ஒன்று, அந்த மரத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அத்தி மரம், அரச மரம், இதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது வேலை செய்யறது. மாமரம், பலாமரம், தேக்கு மரம், வேப்ப மரம், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே உபயோகப்படுத்துகிற மரங்கள். மற்ற மரங்கள் எதுக்கு எதை உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது ஆச்சரியம். இந்த மாடு வண்டியை இழுத்துன்னு போகும். அந்த வண்டியை இழுக்கிறதுக்கு மாட்டு மேலே ஒரு நுகத்தடின்னு போட்டிருப்பான் அந்த காலத்தில். அந்த நுகத்தடி எந்த மரத்தில் பண்ணணும்னா நுணா மரத்தில் தான் பண்ணணும். நுணா மரத்தில் பண்ணால் தான் அந்த நுகத்தடி மாட்டுக்கு புண்ணு வராமல் இருக்கும் அப்படின்னு. நாம் ஹோமத்துக்கெல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றி வைப்போம். அதெல்லாம் மர பாத்திரம் தானே அந்த காலத்தில். எந்த மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரத்தில் அந்த நெய்யை ஊற்றி வைக்கணும் அப்படின்னால் வைகங்கதம்னு ஒரு மரம், அந்த மரத்தில் பண்ண பாத்திரத்தில் தான் நெய்யை ஊற்றி வைக்கணும். அவ்வளோ தூரம் வேண்டாம். நம்ம ஆற்றுல கல்யாணத்தும் போது சீர்வரிசைகள் வைக்கிறதே முக்கியமாக என்ன வைப்பா அந்த காலத்தில்? மரப்பாச்சி பொம்மை வைப்பா. யாராவது பார்த்துருக்கல? இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. சவர ஷட்டை கொண்டு வைக்கிறான்.
சவரம் பண்ணிக்கிற செட்டை கொண்டு வைக்க, அதுவே கிடையாது கல்யாணத்துக்கு. சீர்வரிசையில் கொண்டு போய் அதை வாங்கி கொண்டு வைக்கிறான். அன்றைக்கி காலத்தால் சவரம் பண்ணிக்கணும்னு இருக்கே தவிர சவர செட்டு சீர்வரிசையில் வைக்கணும்னு இங்கே இருக்கான்னு. மரப்பாச்சி பொம்மை வைக்கணும். மரப்பாச்சி பொம்மையோட மகிமை என்ன தெரியுமோ? கேன்சரை தடுக்கும். அது ஆரம்ப நிலையில் உங்களுக்கு எந்த இடத்துல உடம்புல தோல் சம்பந்தமாக வந்திருந்தாலும் அதை சந்தனக்கல்லில் இழைச்சி அதை மேலே 4-5 நாள் தடவின்னு வந்து எல்லாம் நார்மலாகிடும். அதோட வேல்யூ தெரிஞ்சு அதை முழுக்க வெட்டி கடத்தி கொண்டு போகிறா வெளிநாட்டுக்கு. எப்படி சார்னா செம்மரக்கட்டைங்கிற பற்றியெல்லாம் அதான் அது செம்மரக்கட்டைன்னு பேப்பரில் வரும் பாருங்க. அப்பப்போ பேப்பரில் வர்றது 100% 99% ஏற்கனவே பேடுத்துன்னு அர்த்தம் பண்ணால் அதெல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டா பேப்பர் நியூஸுக்காக 1% கண்ணில் காமிக்கிறாவா. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்தியா முழுக்க நீங்கள் இந்த மரத்தை வச்சா வளராது. திருப்பதி பிரதேசத்தில் மட்டும்தான் அது வளரும். திருப்பதி பிரதேசத்தில் மட்டும்தான் அந்த மரம் வளரும். இன்னொரு விஷயமும் சொல்லிவிடுறேன். இந்த சந்தனம் அரைக்கிறதுன்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில், தெரியுமா எல்லாருக்கும்? சந்தனக்கட்டையை அரைச்சி சந்தனம் எடுப்பா பாருங்க. அது எல்லா பாறாங்கல்லையும் அரைக்கக்கூடாது. திருப்பதி மலைக்கல்லில் அரைச்சாதான் சந்தனம் வரும். மற்ற கல்லில் அரைச்சா சந்தனம் வராது, கல் தான் தேயும். அதனால தான் அந்த காலத்தில் திருப்பதி போனால் மரப்பாச்சி பொம்மை வாங்கிட்டு வா, சந்தனக்கல் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாள். இப்போ லட்டை வாங்கிட்டு வா, புளியஞ்சாத்தை வாங்கிட்டு வா, வடையை வாங்கிட்டு வாங்குறான். இது என்னத்துக்குன்னே தெரியல. மரப்பாச்சி பொம்மை அவ்வளோ விசேஷம். இது மாதிரி இன்னென்ன மரங்களுக்கு இன்னென்ன சக்தி. அதில் இந்த மகாபாரதத்தில் பாபமான மரம் ஒரு மரத்தை சொல்கிறேன். அதுக்கு எது கிளை, எது இலை, எது பூவு, எது பழம், எது தோல், எது வேறு. பாபமான மரத்துக்கு என்ன பெயர்? துரியோதனோ மன்யுமயோ மகாத்ருமஹா. துரியோதனங்கிற மரம். மன்யுமய கோபமா சர்வ தப்பு காரியத்துக்கும் கஷ்டங்களுக்கும் காரியம் எதுன்னா கோபந்தான். இந்த கோபம் இருக்குது பாருங்க, மகாசத்ரு. மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரீனம் அப்படிங்கிறான் பகவான். பகவத்கீதையில் உன்னோட சத்ரு அவா இல்லடா அர்ஜுனா, இதுதாங்கிறான். இந்த கோபங்கிறது பெரிய சத்ரு. கண்ணு மண்ணு தெரியாமல் போயிடும். மன்யுமயோ மகாத்ருமஹ ஸ்கந்த கர்ணஹா. அந்த மரத்துக்கு தோல் யார் அப்படின்னால் கர்ணன். அந்த கர்ணன் தான் இந்த மரத்துக்கு ரட்சகர். இந்த பலத்தில் தான் அது தப்பு பண்ணுறது. இந்த மகாபாரதம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லா வகையிலையும் அதில் ஒரு வகை கர்ணன்கிற கேரக்டரை வியாசர்கள் சொன்ன விதம். இந்த கர்ணன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஒருத்தரை கேட்டால் இன்னி பரியந்தம் எல்லாரும் அவனை பற்றி பேசலாம். நல்லவனும் பேசலாம், கெட்டவனும் பேசலாம். நல்லவனும் 10 நாள் பேச முடியும், அயோக்கியனும் 10 நாள் பேச முடியும். உண்மையில் இவன் பாபம் பண்ணினானா அப்படின்னா நேரடியாக இவன் பாபம் பண்ணலை. எந்த பாபத்தையும் இவன் நேரடியாக பண்ணலை. ஆனால் அவர்கள் பாபம் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இவன் இருந்தான். அதனால நீனும் பாபிதாங்கிறார் பகவான். நீனும் அதில் சேர்ந்தவன் தான். தப்பு பண்ணுறவன் ஒத்தன், நான் தப்பு பண்ணல. ஆனால் அந்த தப்பு பண்ணத்தினால உள்ள சௌக்கியத்தை நானும் சேர்த்து அனுபவித்தா, நானும் அந்த தப்பு பண்ணவனுக்கு தப்பையில் உடந்தையாக தானே ஆறேனா. அதனால தானே ஒன்றும் தெரியாத எத்தனையோ பொம்மநாட்டிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறோம் அன்றைக்கி. அந்த குற்றத்தில் இந்த குற்றத்தில், அதுவும் முக்கியமாக ஊழல் குற்றங்களில் சத்தியமாக சொன்னால் அந்த பெண்களுக்கு அதில் சம்மந்தமே இருக்காது. அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இது அத்தனையும் கொண்டு அங்கே தான் பதுக்கி வச்சுருப்பான்.
அந்த பெண்ணோட பேரில் தான் காலேஜாக இருக்கும், இதுவாக இருக்கும், ஆஸ்பத்திரியாக இருக்கும், இதுவாக இருக்கும். அவளை கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் புடவை வாங்கி கொடுத்தாரு, நகை, அதை போட்டுண்டியோன்னு அந்த பாபத்துக்கு அவனோட போய் கோவிலில் ஜெயிலில் கழி தின்னாகணும். அது மாதிரி இந்த கர்ணன் கேரக்டருங்கிறது. சில பேர் சொல்லுவாள் அவன் ரொம்ப அயோக்கியம், அவன் ரொம்ப பொண்டாட்டி ரொம்ப நல்லவன்னு. உண்மையாக இருக்கலாம். நல்லவனாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், போடா நாயேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு வெளில வரணும். உன்னோட நீ இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு உன்னோட இந்த சோத்தை நான் திங்க மாட்டேங்கணும், இந்த நீ இப்படி பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணுற சோத்தை நான் தொடமாட்டேன் சொல்லியிருந்தா உத்தமின்னு சொல்லலாம். அப்படி சொல்ல முடியலையா? அப்படி சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சமூக அமைப்பும் இல்லையே. அப்படி சொன்னால் அந்த பொம்மநாட்டியை நாம் எதாவது கொண்டாட போகிறோமா, இல்லை ஒரு வேளை சோறு வச்சு போட போகிறோமா? தெய்வ ரட்சிக்கும் அது வேறு விஷயம். இந்த கர்ணன் அது மாதிரி உள்ளவன். சகுனிஹி தஸ்ய சாக்காக. அந்த துரியோதனன்கிற மரத்துக்கு எது கிளைகள்னா சகுனி தான். துஸ்வாசனஹா புஷ்பபலே சமிருத்தே. அந்த துரியோதனன்கிற பாப்ப மரத்துக்கு எது பூ எது பழம் அப்படின்னா துஸ்வாசனன் தான். இதில் ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். ஒரு மரம் வளர்றது விஷயம் இல்லை, அது பல மரங்களை வளர்க்கறதுக்கு காரணமான விதைகளை தரும், காய்களை அது தரும். அதுலேருந்து வர விதையை வச்சுன்னு பல மெதங்கள் போடலாம். அது மாதிரி இந்த துரியோதனனை ஆதாரமாக வச்சிருந்து இவன் 10 பாவம் பண்ணினான்னா துஸ்வாசனன் 1000 பாவம் பண்ணியிருக்கான் மேலே மேலே. அதனால் அவனை தான் பிரதானம். இன்னும் சொல்ல போனால் அவன் தான் இவ்வளோ பெரிய சண்டைக்கு காரணமே. சூதாட்டம் ஆடினா சொத்தை இழந்தாங்கிறதெல்லாம் பொது விஷயம். இது க்ஷத்திரியர்களோட வாழ்க்கையில் உள்ளது. அது